வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பேன்கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். பீட்ரூட் பேன்கேக் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இது வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு ஆற விட்டுறலாம். அடுத்ததா ஒரு பெரிய சைஸ் பனானா எடுத்திருக்கேன். இதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு இதை நம்ம குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு இதை நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, பனானா நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சிருக்கிற ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பனானாவையும் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு துருவின பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கிரீக் யோகர்ட் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு எக் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை மாத்திக்கிறேன். இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். கிரீக் யோகர்ட்டுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் யோகர்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பேன்கேக் மிக்சர் ரெடி. ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் நம்மளோட பேன்கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணதுனால நான் இன்னைக்கு எண்ணெய் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பேன்கேக்காக ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ள இது நல்லாவே வெந்துடும். பாருங்க, மேலே ஃபுல்லா நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம லைட்டா திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான பீட்ரூட் பேன்கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கூட ஆயிலோ பட்டரோ எதுவுமே சேர்க்கல. ஸோ வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.